இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க ஏ க்யூப் மைனஸ் 9ax², ஏ க்யூப் ஓகேவா. இது அடுத்ததில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஏ மைனஸ் 3x² கொடுத்துருக்காங்க, 3x². ஸோ இந்த ரெண்டுக்குமே என்ன எடுக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். HCFனால் இந்த ரெண்டுக்குமே காமனான ஃபேக்டர்ஸ் என்னங்கிறதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இது ஆல்ரெடி சிம்பிளிஃபை ஃபார்மில் தான் இருக்குது, a-b² ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை தான் சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது, ஏ காமனாக இருக்கா. ஸோ ஏவை வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன கிடைக்கும், a² மைனஸ் 9x² அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குது, a² மைனஸ் b² ஃபார்முலாவில் இருக்கா. அதாவது a² மைனஸ் b² எப்படி வரும், b² எப்படி வரும்னா a² மைனஸ் இதை 3x² எழுதலாமா. 3x² எழுதினோம்னா இது a², இது b² ஃபார்முலாவில் இருக்கா. இப்போ a² மைனஸ் b² ஃபார்முலா என்ன வரும்னா a + b × a - b, அதான ஃபார்முலா. ஸோ அதுபடி நான் விரிக்க போகிறேன். இங்கே ஏங்கிறது ஏ தான், பிங்கிறது 3xன்னு எடுத்துக்கணும். முன்னாடி ஏ வர இருக்குது, அதையும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும், ஏ + 3x a - 3x. ஓகேவா, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம இந்த ஃபேக்டர்ஸை எழுதிட்டோம். இங்கே இது இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கு என்ன காமனாக இருக்குதுன்னு பார்ப்போம். காமனாக இருக்கிறத வச்சு தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ காமனாக இருக்கிறது என்ன, a - 3x தான் இது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. ஏன்னா இதில் ஸ்கொயர் இருக்குது, இதில் ஒரே ஒரு a - 3x இருக்குது. அப்போ காமனாக நம்ம என்ன எடுத்துடலாம், a - 3x தான் எடுப்போம். இப்போ HCFன்னு கேட்டாங்கன்னா இது